வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை விவகாரம் காரணமாக இந்திய பாராளுமன்றத்தில் அமளி துமளி. இலங்கையில் தேசிய நல்லிணக்கம் ஏற்படுவதை ஊக்குவிக்கவே மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணை, அமெரிக்கா தெரிவிப்பு. அமெரிக்கா சமர்ப்பித்துள்ள பிரேரணை போதிய அளவு உள்ளடக்கத்தினை கொண்டிருக்கவில்லை என்கிறார் அமைச்சரவையின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர். கம்பஹா பகுதியில் நடைபயிற்சி தளம். சமையல் எரிவாயு மற்றும் பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பாக விரைவில் இறுதி தீர்மானம் என்கிறார் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. முதல் செய்தி. பிரதான விசாரணை. மெகாலைன், ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கம்பஹா ஒரு தோட்ட வீதியின் கருப்பு பாலத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நடைபயிற்சி தளத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை பார்வையிட்டார். முன்னறிவித்தலின்றி அந்த இடத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி வழமையான உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவிக்கின்றது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரமுடைய இந்த நடைபயிற்சி தளம் ஊருவல் ஓயா பிரதேசத்தின் இயற்கை எழில்மிக்க சூழலில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலின் பசுமை தன்மையை பேணுவதற்காக நடைபயிற்சி தளத்தை சூழ புதிதாக 1500 மரவகைகள் நடப்பட்டுள்ளன. இதற்கென சுமார் 32 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கம்பஹா நடைபயிற்சி தளத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அங்கு உடற்பயிற்சியில் ஈடுபட்டதுடன் மக்களுடனும் சுமூகமாக உரையாடியதாக ஜனாதிபதி செயலகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. முதல் செய்தி. பிரதான விசாரணை. மெகாலைன், ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அர்த்தபூர்வமான நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய தேசிய நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஊக்குவிப்பதற்காகவே இலங்கை தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் வாஷிங்டனில் நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பிரதி ஊடக பேச்சாளர் மாக்ஸி டோனர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணைக்கு ஆதரவு அளிக்குமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து தாம் அறிந்து கொள்ளவில்லை என கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மாக்ஸி டோனர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மனிதுரிமை மீறல்கள் தொடர்பாக ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை தொடர்பாக நீங்கள் ஏதாவது கூற முடியுமா? I would refer you to the opening remarks by Ambassador Donohoe and during the Human Rights Council. மனித உரிமைகள் பேரவையில் தூதுவர் டொனாஹோ முன்வைத்த கருத்துக்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இலங்கை தொடர்பான பிரேரணையினை மனித உரிமைகள் பேரவையின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான எங்களின் முயற்சிகள் தொடர்பாக அவர் விரிவான விளக்கம் அளித்தார். நீண்ட கால யுத்தத்துக்கு பின்னர் அர்த்தபூர்வமான நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய தேசிய நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக உலக நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை அரசாங்கத்திற்கு ஊக்கமளிப்பதே எங்களின் முக்கிய நோக்கம். இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் இதனையே கேட்கிறோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையினூடாக அதனையே நாம் எதிர்பார்த்தோம். எனினும் அது தொடர்ந்தும் கவனத்திற்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்து அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுக்குமாறு தமிழக அரசு இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த விடயம் தொடர்பாக இந்திய அரசாங்கம் உங்களிடம் ஏதாவது தெரிவித்துள்ளதா? இந்திய அரசாங்கத்திடமிருந்து இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் கிடைத்துள்ளனவா என்பது குறித்து எனக்கு தெரியாது. இது தொடர்பாக நான் கவனம் செலுத்துகிறேன். இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் அமெரிக்கா சமர்ப்பித்துள்ள பிரேரணை போதிய அளவு உள்ளடக்கத்தினை கொண்டிருக்கவில்லை என அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இந்த பிரேரணையினூடாக முன்னெடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ள விடயங்களில் பல தற்போது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சரவையின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகரும் முன்னாள் சட்டமா அதிபருமான மொஹான் பீரிஸ் தெரிவிக்கின்றார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சிபார்சுகளை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பிரேரணைகளினூடாக நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்காதென மொஹான் பீரிஸ் சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை அடிப்படையற்ற தகவல்களை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
தெரிவிக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சில இலத்தீன் அமெரிக்க நாடுகளும் சில ஆப்பிரிக்க நாடுகளும் மாத்திரமே ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக செயற்படுவதாக மொஹான் பேரி சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பிரேரணை தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று மீண்டும் ஜெனீவாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரதிநிதிகள் குழுவில் அமைச்சர்களான மஹிந்த சமரசிங்க, பேராசிரியர் ஜி.எல். பெரிஸ் மற்றும் நிமா ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். இலங்கை விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களை அடுத்து இந்திய பாராளுமன்றத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்று பல தடவைகள் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்திய மாநிலங்களவையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தமிழக கட்சிகள் ஜெனீவா மனிதுரிமைகள் மாநாட்டில் இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாட்டினை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்குமா என்பதனை விளக்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஜெனீவா மாநாட்டில் பிரேரணை ஒன்றை முன்வைப்பதற்கு அமெரிக்காவை விட இந்தியாவுக்கு சந்தர்ப்பம் இருந்ததாக கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் இந்தியா செயற்படும் விதத்தினை சபையில் எடுத்துக் கூற வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் எம் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை மாலை வேளையில் கூறுவதாக பாராளுமன்ற விவகார அமைச்சர் டி.கே. பன்சான் அறிவித்ததை அடுத்து சபையில் அமளி துமளி ஏற்பட்டது. அதன் பின்னர் சபை நடவடிக்கைகள் பிற்போடப்பட்டதாகவும் மாலை வேளையில் மீண்டும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமான போது தொடர்ந்தும் அமளி துமளி நிலவியதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்திய மக்களவையான லோக்சபாவில் இன்றும் இலங்கை விவகாரம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. எந்தவொரு நாட்டையும் இலக்காக கொண்டு முன்வைக்கப்படுகின்ற பிரேரணைகளுக்கு இந்தியா ஆதரவு வழங்க மாட்டாது என நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகளை மீறியுள்ளதாக கூறப்படுகின்ற விடயம் தொடர்பிலான உண்மைத்தன்மையை சர்வதேச சமூகம் நன்கு அறிந்துள்ளது. அது சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பிற்கு உள்ளாகியுள்ள ஒரு விடயமாகும். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் அது குறித்த பிரேரணை ஒன்று முன்வைக்கப்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனினும் அதற்கான திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவிற்கு நிலையான ஒரு கொள்கை உள்ளது. எந்த ஒரு நாட்டையும் இலக்காக கொண்டு சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணைகளுக்கு நாம் ஆதரவு வழங்குவதில்லை. மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்படுகின்ற விடயங்களையும் அது சார்ந்த பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு நாம் எமது நிலைப்பாட்டை வெளியிடுவோம். அத்துடன் இந்த சபையின் உறுப்பினர்கள் இலங்கை விவகாரம் தொடர்பில் கூடிய அக்கறை செலுத்துவார்களாயின் நான் வெளிவிவகார அமைச்சரிடம் இது குறித்து கருத்து வெளியிடுமாறு வேண்டுகோள் விடுப்பேன். இலங்கை தொடர்பில் ஆர்வம் காட்டுகின்ற தரப்பினர் இடையே அவநம்பிக்கை மற்றும் முரண்பாடுகள் ஏற்படுவதை தவிர்த்து பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கமாகிய விடயங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் செயற்பட்டு வருவதாக இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவிக்கின்றார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை தொடர்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்திய பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு. கருணாநிதி ஏற்கனவே அனுப்பியிருந்த கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய பிரதமர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சமத்துவம், கௌரவம், நியாயம் மற்றும் சுயாதீனம் ஆகியவற்றுடனான எதிர்காலத்தை உருவாக்குவதே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்தியாவின் நோக்கமாக இருக்கும் என கலாநிதி மன்மோகன் சிங் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் குறித்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கையை இந்தியா வலியுறுத்தி வந்துள்ளதாக இந்திய பிரதமர் கூறியுள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளவாறு மனிதுரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் சுயாதீனதும் நம்பிக்கை மிக்கதுமான பொறிமுறையூடாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் தமது கடிதத்தில் எடுத்துக்காட்டியுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்தியா கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு. கருணாநிதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 18க்கு மேற்பட்ட மாதிரி வகைகள் உங்கள் தெரிவுக்காக சிங்கரிடமிருந்து மட்டுமே.
சமையல் எரிவாயு மற்றும் பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பாக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு காரணமாக இந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் குறித்த பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 265வது மகாபுல கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சனால் இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கட்டகாஸ்தோட்டை புனித ஆந்தோனியார் கல்லூரியில் நடைபெற உள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலை துரிதமாக அதிகரித்துள்ளது. முன்னர் எரிவாயுவின் விலை உலக சந்தையில் $800க்கும் $900க்கும் இடையில் காணப்பட்டது. தற்போது அது $1000 உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இது தொடர்பாக ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போதைய விலைகளுக்கு அமைய நிறுவனங்கள் புதிய கையிருப்புகளை கொள்வனவு செய்தமையினால் பாரிய நட்டத்தை எதிர்நோக்குகின்றன என தெரிந்தால் அந்த நிறுவனங்களை மூடுவதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. அவ்வாறு இடம்பெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு இது தொடர்பான தீர்மானத்தினை எடுப்போம். பால்மா தொடர்பாகவும் இந்த நிலைமையே காணப்படுகிறது. பிரதான அனுசரணை 18க்கு மேற்பட்ட மாதிரி வகைகள் உங்கள் தெரிவுக்காக செய்யரிடமிருந்து மட்டுமே. சட்டம் மற்றும் அமைதி தொடர்பில் நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். இந்த சந்தர்ப்பங்களில் வாய் மூடி மௌனமாக இருப்பதனால் மக்கள் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள பிரதிநிதிகள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையற்று போகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சட்டம் மற்றும் அமைதி என்பன சீர்குலைந்துள்ளமை உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குற்றங்கள் தொடர்பில் போலீசார் செயற்படும் செயற்திறனற்ற நடவடிக்கைகள் காரணமாக நீதியை எதிர்பார்த்து மக்கள் வன்முறையை கடைபிடிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் அமைதியற்ற முறையில் நடந்து கொள்வதற்கு சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தாமையே காரணம் எனவும் அண்மையில் கஹவத்தையில் ஆளுங்கட்சியின் உதவியாளர் ஒருவரின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் அதன் மூலம் புலனாவதாகவும் கரு ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலன்னாவ நகர சபையின் தலைவரை கடத்த முற்பட்ட சம்பவம் குறித்தும் அதனுடன் தொடரப்பட்ட பல விடயங்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டுகளின் உண்மை தன்மையை நீதியானதும் நியாயமானதுமான விசாரணை ஒன்றின் பின்னரை வெளியிட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அன்றைய தினம் நகரசபை தலைவரை கடத்துவதற்காக வந்த சிலரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை நடத்துவதற்கு பதிலாக மறுநாள் வெள்ளம்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் உதவியாளர்களுடன் தொடர்புபட்ட விடயங்களில் உரிய முறையில் விசாரணைகளை மேற்கொள்ளும் விடயத்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் விடயத்திலும் போலீசார் தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பின்புலத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு ஏற்படும் நிலைமைகள் தொடர்பில் சிந்திக்கும் போது மயிர்கூச்சறிவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பாகவும் அதனை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் கூறியுள்ள விடயத்தையும் கரு ஜெயசூரிய நினைவுபடுத்தியுள்ளார். நாட்டில் சிறு அளவிலோ அல்லது பாரிய அளவிலோ சட்டங்கள் மீறப்படுகின்றமை தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு அனைத்து பிரஜைகளுக்கும் உரிமை இருப்பதாகவும் அதற்கான காலம் தற்போது மலர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை விரைவில் வெளியிட வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபாரிசுகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஜெனீவாவில் மனித உரிமைகள் மாநாட்டில் உறுதி வழங்கியுள்ளதாகவும் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சபை முதல்வர் அமைச்சர் நிமா ஸ்ரீபாலடி சில்வா அதற்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் கூறுகின்றார். குறித்த சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடன்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் தொடர்பில் ஆராய வேண்டும் எனவும் அமைச்சர் நிமா ஸ்ரீபாலடி சில்வா வாராந்த பத்திரிகை ஒன்றிற்கு செவ்வி ஒன்றை வழங்கியுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய மேலும் கூறியுள்ளார். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED டிவி சந்தையில் குறைந்த விலையில் தம்ப்ரோ உத்தரவாதத்துடன் இன்று 100 நோயாளர்கள் அளவில் பார்வைத்தேன். நான் அம்மாட வேலைக்கு உதவி செய்கிறேன். வீட்டில் இருந்தே ஆடைகளை தைக்கிறேன். உங்களினால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் பொருளாதார செயற்பாடாக கருதப்படும். தொகை மதிப்பின் போது உங்கள் பொருளாதார நடவடிக்கை தொடர்பான சரியான தகவல்களை வழங்குங்கள்.
தம்ரோ புத்தாண்டு சிறப்பு விற்பனை இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. எல்லா பொருட்களுக்கும் விசேட கழிவு. உங்களுக்கு அண்மையில் உள்ள காட்சியை தெரிந்து கொள்ள 0772857 அழையுங்கள். சிங்கர் கிச்சன் சவாரி சமையலறை உபகரணங்களை கொள்வனவு செய்யும் உங்களுக்கு 5 விமான பயணச்சீட்டுகள் அல்லது 42 அங்குல LCD தொலைக்காட்சி பெட்டிகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள். மாதம் ஒன்றிற்கு 100 பரிசுகள் வீதம் 300 பரிசுகள். இன்றைய சிங்கருக்கு வாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சிங்கர் கிச்சன் சவாரி பிப்ரவரி 15 முதல் மே 15 வரை மட்டுமே. செய்திகள் தொடர்கின்றன. மல்வானை சர்வதேச பாடசாலை மாணவர்களின் கலை விழா நேற்று நடைபெற்றது. மரதானை டவர் மைதானத்தில் நேற்று மாலை இந்த விழா இடம்பெற்றது. இந்த விழாவின் பிரதம விருந்தினராக மேல் நீதிமன்ற நீதிபதி MM அப்துல் கபூர் கலந்து கொண்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான J ஸ்ரீரங்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். In the olden days, if we want to cook a good pot of milk, rice, பழைய காலங்களில் ஒரு பானை பாத்சோரை சமைக்க வேண்டுமாயின் 3 கற்களை வைத்து பானையை அதன் மீது வைத்து சமைக்க வேண்டும். அவற்றில் ஒரு கல் சமமாக காணப்படாவிடின் பாத்சோறு சுவையாக காணப்படாது. அதே போன்று கல்வியிலும் 3 முக்கிய கற்கள் காணப்படுகின்றன. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களே அந்த கற்கள். கல்வித்துறையில் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும். In education too, the 3 cornerstones are the teachers, parents and children all have to cooperate in this noble venture. Those days we talk about country like London, France, German, but today we call them as EU, European Union. நாங்கள் முன்னர் லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் குறித்து கதைத்தோம். ஆனால் தற்போது அவற்றை ஐரோப்பிய ஒன்றியம் என அழைக்கின்றோம். உலகமயமாதல் காரணமாக அனைத்து நாடுகளும் ஒன்றாக இணைந்துள்ளன. எனவே தற்போது எல்லைகள் அவசியம் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியமானது அனைத்தையும் இணைத்துள்ளது. தற்போது பொதுவான ஒரு மொழி காணப்படுகின்றது. பொதுவான மொழி ஒன்றையும் பொதுவான நாணயத்தையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர். எனவே நீங்கள் பெரும்பாலான நாடுகளை கவனித்தால் அவர்களை இணைக்கும் தொடர்பாடல் முறையாக மொழி காணப்படுகின்றது. If you see most of the people, the entire world is concerned, the major communication method is language. இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. சதித்திட்டங்களையும் சேரப்பூசும் விடயங்களையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அறிமுகப்படுத்தி கட்சியின் செயற்பாட்டாளர்களை கட்சியை விட்டு விலகிச் செல்லும் நோக்கில் மங்கள சமரவீரவும் அவருடைய சகாக்களும் செயற்படுவதாக அந்த கட்சியின் செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் நெருங்கிய செயற்பாட்டாளர்களை கட்சியில் இருந்து வெளியேற்றும் நோக்கில் மங்கள சமரவீர உள்ளிட்ட அவரது குழுவினர் போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவின் அதிகாரத்தையும் கைப்பற்றிக் கொண்டு கட்சியின் நிலைப்பாட்டினை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த மங்கள சமரவீர உள்ளிட்ட அவரது குழுவினர் முயற்சித்து வருவதாக தென்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குற்றம் சுமத்துகிறார். එක්සත් ජාතික පක්ෂය විනාශ කරන නොයෙකුත් බලවේග දැන් රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාත් එක්ක එකතු වෙලා තියෙනවා. එයින් එක්කෙනෙක් තමයි මංගල සමරවීර මහත්මයා. එතුමා ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கிட்டு செல்கின்ற பல்வேறு சக்திகள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளன. அவர்களில் ஒருவரே மங்கள சமரவீர. அரசியல் ரீதியில் புதிய ஐக்கிய முன்னணியை நாசப்படுத்தி இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பிரவேசித்து ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள திறமையானவர்களை ஒதுக்கி அவர்களை அரசியலில் இருந்து புறம் தள்ளும் நடவடிக்கையை ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து மங்கள சமரவீர முன்னெடுத்து வருகிறார். ஊடக பிரிவை தமது கைவசம் கொண்டு வந்து தம்முடன் மிகவும் நெருக்கமாக உள்ளவர்களுக்கு மாத்திரம் பல்வேறு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்ததன் ஊடாக இன்று என்ன நடந்துள்ளது? ஐக்கிய தேசிய கட்சி கிராமங்களுக்கு வழங்கும் செய்தியினை இன்று வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் மங்கள சமரவீர கட்சிக்காக வழங்குகின்ற பங்களிப்பு கட்சியை நாசப்படுத்துவதாகவே உள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்மாயின் கட்சி மேலும் பின்னடைவை எதிர்நோக்கும். சேறு பூசும் பிரசாரங்களை மேற்கொள்ளுதல், அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படுதல், திறமையானவர்களை கட்சியில் இருந்து வெளியேற்றுதல் இவையே மங்கள சமரவீரவுக்கு இயலுமான செயல்கள். அரசியல் என்பது இதுவல்ல. இவ்வாறான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதனூடாக ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிப்பிடம் ஏற முடியாது.
ஐக்கிய தேசிய கட்சியை தோல்வியடைய செய்வதற்கு சேறுபூசும் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்ட மங்கள சமரவீர மற்றும் அவரின் உதவியாளரான ருவன் பெர்டினாண்டஸ் ஆகியோர் கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சியை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தென்மாகாண சபை உறுப்பினர் பந்துலலால் பண்டாரிகோட தெரிவிக்கிறார். දැන් මේ මෑත කාලේ මේ පක්ෂයට වැදිලා ඉන්නවා විකෘති දේශපාලන මානසිකත්වයක් තියෙන මිනිස්සු. මේ මිනිස්සු කවුරු හරි යහපත් මිනිහෙක් හිටියනම් Tamanට විරුද්ධ වුණත් மாற்று கொள்கைகள் கொண்டவர்கள் தற்போது அரசியலில் இணைந்துள்ளனர். தமக்கு எதிரானவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல அவர்கள் திரிவுபடுத்தப்பட்ட விடயங்களை மேற்கொள்கின்றனர். மாற்று செயற்திட்டங்களை மேற்கொண்டவர்கள் உள்ளனர். மங்கள சமரவீர, ருவன் பெர்டினாண்டஸ் ஆகியோரை ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றவர்கள். அவர்களே அதற்கு முதன்மையானவர்கள். வெளியே இருந்து செய்ய முடியாதவற்றை தற்போது உள்ளே வந்து செய்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் போஸ்டர் அடித்து இல்லாமல் செய்தனர். எனவே தொடர்ந்தும் இதற்கு இடமளிக்க வேண்டாம் என